வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி சுண்டல் செய்கிறதுக்காக ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன். இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு இந்த ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இந்த ஜவ்வரிசி சுண்டல் செய்கிறதுக்காக இதால் ஒரு கப்பு. அதே மாதிரி இந்த கப்பால் 1/4 கப்பு பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா வறுத்துன்னா நல்லா வறுக்கக்கூடாது, வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றி வேக வச்சு இதை எடுத்துருக்குறேன். ஒரு 2-3 ஸ்பூனு தேங்காய் பூ, பெருங்காயம், பச்சை மிளகா, உப்பு, கறிவேப்பிலை, இதுதாங்க இதுக்கு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கொஞ்சமாக தாளிப்புக்கு மட்டும்தான் எண்ணெய், அடுத்தது இந்த ஜவ்வரிசியில் வந்து எலும்புக்கு, செரிமான பிரச்சனை, உடலில் எல்லா ஆரோக்கியத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லதுங்க இந்த ஜவ்வரிசியை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் இதில் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கினா அவ்வளவும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தான். நம்ம எலும்புக்கும் ஆரோக்கியம், நம்ம செரிமான பிரச்சனைக்கும் ஆரோக்கியம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெளியே போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனையில் வந்து விடுபடும் இதை சாப்பிட்டா. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிது, கடுகு போட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு 4 ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா. பசங்க சாப்பிடாது, இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்மளுக்கு அந்த தோல் மட்டும்தான் முக்கியம். நம்மளுக்கு இந்த தோல் இருந்தால் போதும். உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை தோல்லாம் அவ்வளோவா பசங்களுக்கு காரம். இப்போ அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள், அதுக்கு தேவையான உப்பு, இப்போ கறிவேப்பிலை, தாளிப்பு முடிஞ்சிட்டு நம்ம இப்போ ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். இந்த ஈரப்பதம் போகிறதெல்லாம் ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம கிண்டி வச்சுக்கணும். ரொம்ப பெருசாலாம் வைக்க தேவையில்லை. அப்படியே அந்த ஈரப்பதம் எல்லாமே சரியான பிறகு தான் நம்ம அடுத்தது பாசிப்பருப்பு போடுறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பசங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை செய்து கொடுங்க. பசங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பசங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. இப்போது நம்ம இதில் தேங்காய் பூ, பாசிப்பருப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காய் பூ, அவ்வளோதான். இப்போது ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், மாவு ஜவ்வரிசி தான் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம வீட்டிலே தான் இருக்குது. நம்ம அதிகமாக எங்கேயும் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, வீட்டிலே இருக்குது. நம்ம வீட்டிலே இதை எடுத்து நம்ம ஈஸியாக செய்து நம்ம சிக்கனமான முறையில் இதை செய்யலாம். பசங்களுக்கு நம்மளுக்கு அதிகமாக இதில் வேலை இல்லை. ஐயோ நம்ம எப்படி செய்கிறது, எப்படி இதை வாங்கிறது அப்படின்ற வேலையே இல்லை. இதில் பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிட்டு பாருங்கள் வேலை.
இந்த சுண்டலை செய்து பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நம்ம கொடுத்துட்டோம்னா பசங்க இதை அப்படியே பசங்களுக்கு இதை சாப்பிட பிடிக்கல, இதை வெறுமனே எப்படி சாப்பிட்றதுன்னா இது கூட நாட்டு சர்க்கரை கூட கலந்து கொடுங்க பசங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து பாசிப்பருப்புலாம் இருக்குது, இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் பசங்க அப்படியே சாப்பிட முடியலன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை கலந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா பசங்க தானே சர்க்கரை கூட கலந்து கொடுக்கலாம். இப்போ இருக்கிற தேங்காய் பூவை போட்டுக்கலாம். இதே மாதிரி பசங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை இதே மாதிரி செய்து கொடுங்க. அவ்வளவும் பசங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பசங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நான் செய்து கொடுங்க. இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால இன்றைக்கி நம்ம வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்குறோம். இந்த பச்சரிசி மாவு வீட்டிலே கழுவி காய வச்சு அரைச்ச அந்த மாவு தான் இது. மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு தான் இது. இதில் வந்து நம்ம வெள்ளை சீடை, உப்பு சீடை, தட்டை, முறுக்கு எல்லாமே செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பதப்படுத்தின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாதா மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த கிண்ணத்தால் அளந்துக்கிறோம். ஒன்று, இப்போ இது 2 கிண்ண மாவு. இந்த 2 கிண்ண மாவும் ரொம்ப மிதமாக வச்சு நம்ம வறுத்துக்கிறோம். மாவை வறுத்துட்டோம்னா மாவு செவராத இருக்கணும். ரொம்ப மாவு நம்ம இப்படி எடுத்து இதை பாருங்கள். இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இப்படி விழுதா, நல்லா வறுத்துட்ட பிறகு பாருங்கள் நல்லா கோடு வரும். இப்போ பாருங்கள் மாவு நல்லா சூடு ஏறிட்டு பாருங்கள். இப்போ எப்படி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். தட்டில் கொட்டிக்கிறோம். இப்போ இந்த 2 கிண்ண மாவு உங்களுக்கு எந்த கிண்ணத்தில் அளவு எடுக்கிறீங்களோ அந்த கிண்ணமாக உங்களுக்கு அளவு. இப்போ இது 2 கிண்ண மாவு, இது 2 கிண்ணம், அது 2 கிண்ணம். இப்போ இதில் வந்து 3/4 கிண்ணம் உளுந்து எடுத்துருக்குறேங்க. இந்த உளுந்தை வறுத்துக்கலாம். இப்போ எல்லா சீடைக்கும் நம்ம உளுத்த மாவு போடணும். வெள்ளை சீடை, உப்பு சீடை, தட்டை, அடுத்தது முறுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம உளுத்த மாவு சேர்க்கணும். அதனால் இந்த உளுந்தை நல்லா தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வந்து வறுக்கிறேன். ரொம்பவும் இது பண்ணக்கூடாது, ரொம்ப தீய வறுக்கக்கூடாது. வாசனை வந்தால் எடுத்துக்கலாம். நல்லா செவந்துடுது பாருங்கள் உளுந்து. நல்லா இதில் கொட்டிக்கலாம். இது நல்லா ஆறணும். மாவு ஆறுற மாதிரியே உளுந்து ஆறணும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். 1 கப்பு மாவு, 1 கப்பு மாவு. இப்போ அதே கப்பால்
முக்கால் கப்பு வெல்லம், முக்கால் கப்பு வெல்லம். இந்த கப்பால் 1/4 கப்பு தண்ணி, இந்த மாதிரி 1/4 கப்பு தண்ணி. இப்போ இதில் மண்ணு கல்லி இல்லாத வெல்லம், சுத்தமான வெல்லம். அதனால் இதை நம்ம வடிகட்டி கொதிக்க வைக்க தேவையில்லை. அது அப்படியே தண்ணி கொதிக்கட்டும். இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு இப்போ கொஞ்சமாக வெண்ணெய், இந்த உளுந்து மாவில் இப்போ 1 ஸ்பூனு உளுந்து மாவு, இப்போ இந்த தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூனு, இப்போ பெருங்காயம், இப்போ அதுக்கு தேவையான உப்பு, இப்போ எள். இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான நெய் கொஞ்சம் போட்டுக்கோம். அதில் பாவில் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இந்த நெய்யை இந்த கடையை வச்சுப்போம். இப்போ நம்ம இதை நல்லா பேசிக்கலாம். அதாங்க நம்ம அடங்க மாட்டோம். எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இது வெள்ளை சேடைக்கு. இப்போ நம்ம வெல்லம் தான் பாவு காசணும். எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு போட்டாச்சு, நெய் போட்டாச்சு, எள்ளு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு, உப்பு எல்லாமே போட்டாச்சு, தேங்காய் பூ போட்டாச்சு. இப்போ நம்ம பால் காச வேணாம், அதிரசம் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு எடுத்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கரெக்டாக எடுத்து பாருங்கள். இப்போ சூடாக இருக்குது, அதனால் நம்ம கையை வச்சு பேசியதுக்கு பார்க்குறேன். சூடாக இருக்குது, ஆறட்டும். நம்ம கட்டாரை மூடி வச்சிடலாம்.
இப்படியே இருக்கட்டும். இந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் மாவு வச்சிடலாம். உப்பு சீடை செய்யணும்ல, அதுக்காக. இப்போ ஒரு கிண்ணம் மாவு எடுத்துட்டோம். அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான எள் உளுத்த மாவு, இதுக்கு தேவையான உளுத்த மாவு, இதுக்கு தேவையான பட்டர், இப்போது பெருங்காயம், இதுக்கு உப்பு, இப்போ இந்த கடலைப்பருப்பு, இப்படியே இருக்கட்டும். இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். பட்டர்லாம் போட்டிருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்படி இருக்குங்க வேற. எல்லாம் பாவு காய்ச்சி பண்ணோம் இல்லைங்களா, பாவாக இல்லை, இது அப்படியே பிசு பிசு வந்த உடனே நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம இப்போ உப்பு சீடை உருட்டின மாதிரி இதையும் நம்ம சின்ன சின்னதாக இதை மாதிரி உருட்டிக்கணும். உப்பு வெல்லம் சீடை, இது உப்பு சீடை. இந்த உப்பு சீடை நல்லா எண்ணெய் காயட்டுன்னு ஒன்று ஒன்றா போடக்கூடாது, அப்படியே போட்டுடணும், ஏன்னா வெடிக்கும் மேலே. நம்ம இந்த மாவை என்ன பண்ணுறோம், ரொம்ப மிஷினில் நம்ம அரைச்சா இருந்தாலும் இல்லை கடையிலே வாங்கியிருந்தாலும் நம்ம நல்லா நைஸாக சலிச்சிக்கணும். அந்த ஊமுல் மாதிரி இருக்கும் பாருங்கள், நொய் அது இருக்கும் அதில். அதனால் நல்லா சலிச்சுட்டு நைஸாக சந்தனம் எந்த நைஸில் இருக்குது அந்த நைஸில் மாவை எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு அந்த வெடிப்பு அது இது வராது. நம்ம எந்த விதத்துலையும் நம்ம செய்யலாம் அந்த மாவை. அதனால் இப்போ கொஞ்சமாக இதுவும் அதுவும் நம்ம நீங்கள் கனமாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன். நீங்கள் கனமாக செய்கிற மாதிரினா செய்யுங்க. வாங்கிட்டு நம்ம பொறுமையாக இதை சீராக அப்படியே தான், அவ்வளோதான். ஒன்று ஒன்றா போடக்கூடாது. அப்படியே கரண்டி விட்டு இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். மெதுவாக கலர் மாறணும், நல்லா வெந்து. ஐயில் வைக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா ஐயில் வச்சா கலர் மாறிடும். அப்படியே நின்று நிதானமாக வேறு மாதிரி வச்சுக்கணும். உப்பு சீடு ரெடிங்கண்ணா. இப்போ எடுத்துட்டேங்க, நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள்.
நல்லா இந்த மாதிரி கலர் மாறணும். அப்படியே இதுதான் உப்பு சீடை. வெடிக்கும், ஆனால் பார்த்துக்கணும். இப்போது நம்ம வெள்ளை சீடையை போடுவோம். இது வெள்ளை சீடையை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இது அப்படியே வேகட்டும். இது வெந்ததான் நம்ம எடுத்துக்கின்னு அப்புறமா தட்டை செய்யலாம். உப்பு சீடை வெல்லம் சீடை போட்டாச்சு. இப்போ நம்ம தட்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தட்டைக்கு 1 கப்பு, 4 கப்பில் இப்போ 3 கப்பு எடுத்தாச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வெண்ணெய் அதுக்கு தகுந்தது, வெண்ணெய். இப்போ உளுத்த மாவு, அதுக்கு தேவையான உளுத்த மாவு, பெருங்காயம், எள்ளு, இப்போ உப்பு, கொஞ்சமாக இப்போ தனி மிளகாய் தூள். இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ இதெல்லாம் ஒன்றா பிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வெண்ணெய் போடணும். சாமிக்கு படையலுக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன், அதிகமாக செய்கிறேன். இப்போ இதை வச்சு இப்படி முடித்து பாருங்க, அழகாக வந்துட்டு பாருங்க. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா 2 போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா 2 போட்டு 2, 3 போட்டு எடுத்துக்கலாம். இந்த 1, 2, 4, 5 போட்டால் உடையும். உடையாத நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம்.
பாருங்கள் அப்படியே மிதங்குது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் வடிட்டுன்னு நல்லா அந்த பப்புள்ஸ் அடங்கட்டுன்னு தான் எடுக்கணும். அதெல்லாம் பப்புள்ஸ் சுத்தமாக அடங்கணும், அப்படியே மிதங்கணும். அப்போ தான் அதில் அந்த மொறுமொறுப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம இதில் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒன்று ரெண்டாக போட்டு எடுத்துக்கணும். இந்த ஒரு கிண்ணம் மாவு இருக்கு, அதுதான் இப்போ நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். ஒரு கிண்ணம் போட்டாச்சு. இப்போ இந்த வெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாவை போட்டு இந்த வெண்ணெய் தள்ளிக்கலாம். இப்போ பெருங்காயம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு தேவையான தனி மிளகாய் தூள், இப்போ ஒரு கிண்ணம் மாவுக்கு இப்போ அரை கிண்ணம் உளுத்த மாவு, இப்போ இதுக்கு எள்ளு, எண்ணெய் நல்லா ஒன்று சேர பேசிட்டிங்கன்னா நம்ம முறுக்கு மாவை ஒரு 2 குழமாவு தான் வரும். முறுக்கு மாவு பாதத்துக்கு பேசிஞ்சாச்சு. நம்ம முறுக்கை புழிஞ்சிடலாம். இப்போ முறுக்கை போட்டுக்கலாம். எள்ளு தான் போடணும். போட்டுக்கலாம். வாசனை எடுத்துடலாம் முறுக்க. இப்போ இருக்கிறத புழிஞ்சு எடுத்துக்கலாம். சேந்திக்கு பலகாரம் செய்தாச்சு. இப்போது முறுக்கு, தட்டை, உப்பு சீடை, வெள்ளை சீடை, இது நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு சூப்பராக எல்லாம் வச்சு படைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து படைக்கிறதுக்காக செய்து வச்சுருக்குறேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மாவு எப்படி எடுத்தனா அதே மாதிரி நீங்களும் எடுத்து இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கும். உப்பு சீடை, வெள்ளை சீடை நல்லா சூப்பராக இருக்கும். இதுவும் இதே மாதிரி நீங்களும் செய்துங்க. பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.